ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்களோட குழாய் மோட்டருன்ற அந்த அப்படியே பாக்ஸ் பெட்டி. இது உள்ளுக்கு கண்டென்சர் அப்படியே ஃபுல்லாக எல்லாம் வெடித்து உள்ளுக்கே எல்லாம் பவுடர் அப்படியே வெளியேறிட்டுது. அது சரியான மாதிரி ஸ்மெல்லும் கூட. அப்போ அது களியாக வெள்ளை களியாக இருக்கு. இது இப்போ என்ன யூஎஃப்ன்னு கண்டுபிடிக்கலை அவங்க விட்டுது. அப்போ அது ஒரு பம்மை வச்சு நாங்கள் 30 யூஎஃப்ல போட்டுனாங்க. இது வந்து ரெண்டு 1.5க்கு 1 இன்ச்சு கோஸ் பவர் இது இந்த ஃபுல்லாக வந்துருக்குது. இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டோம். அந்த வீட்டை வந்து இப்போ கண்டென்சர் புதுசாக வாங்கியிருக்கோம். இப்போ லைன் எல்லாம் கொடுத்து என்னண்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொழுவி போட்டு தண்ணி அவங்களோட தோட்டத்துக்கு தண்ணி இறைக்கிற கொஞ்சம் சிரமம் வருதுனால உடனடியாக செய்து தான் சொன்னவங்க. அப்போ தான் இடத்த போயிட்டு செக் பண்ணிவிட்டு கண்டென்சர்லாம் இதாக போயிட்டு டேமேஜ் ஆகிட்டு அவர் அப்படியே வெட்டி கொண்டு வந்தவர் கையில் அந்த பாக்ஸு பெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தவர். அதுதான் நான் இப்போ கொஞ்சம் வாங்கி எடுத்து கொண்டு போயிட்டு அவ்வளோ செய்துட்டு பார்த்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீட்டாக அவருக்கும் சந்தோஷம். இதில் வந்து புதுசு 1050 ரூபா இந்த கண்டென்சர். இது எங்கள்ட ஸ்ரீலங்காண்ட ப்ரைஸுக்கு 1050 ரூபா கண்டென்சர். அவர் கேட்க சொன்னவர் என்னடா அந்த கண்டென்சரில் தண்ணி உள்ளே போயிட்டு தான் அப்படின்னு சொன்னார். அப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே இதுகளை வந்து பார்த்து கொள்ளணும் சரியாக, மழையில் எதுவும் படாமல் தண்ணி கட்டிங்களா. அது வச்ச இடமும் பிள்ளையான இடம், அதனால தான் அது இந்த இது பழுதுபட்டுருக்குது, அடிபட்டு கண்டென்சர். சூச்செல்லாம் போயிட்டுன்னு சொல்லி சூச்செல்லாம் வாங்கி வச்சிருந்தவர். நான் தானே சூச்செல்லாம் தேவர் நல்லா இருக்குன்ட்டு சூச்சு வந்து அந்த இது மரத்து போயிட்டு தான் அவர் சொன்னார். சூச்சு மாற்ற போகிறேன்னு நான் தானே தேவையில்லைன்னு எல்லாம் ஃபுல்லாக உள்ள பவுடர் அடித்து எல்லாம் அந்த மூடியெல்லாம் வெள்ளையாக இருந்தது. அதெல்லாம் நீட்டாக அதை வச்சு போட்டு இந்த இதெல்லாம் இல்லைண்ணா. மற்ற அந்த பாக்ஸு பெட்டியை வந்து பூட்டிட்டு நட்டெல்லாம் உக்கிட்டு எல்லாம் இப்போ சுத்த வர சலோ டேப் தான் அடிக்க போகிறோம். எல்லாம் சலோ டேப் அடித்த பிறகு தான் இதில் வச்சு அந்த அவங்களோட போட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது இங்கே வருது லைன் கட் பண்ணி அனுப்பி. இது அதாவது வந்து 2.5 mm வயர் தான் அதுக்கு போட்டிருக்கு, மோட்டர் வயர். நாங்கள் எங்களை இதில் சொல்லுவோம் 7.53 இன்ச்சு கணக்கு சொல்கிறது, சில அதில் மில்லிமீட்டர் கணக்கு சொல்கிறது. இந்த சூழ்ச்சி அப்படி இதாகிட்டுது, மரத்து போயிட்டுது, இதாக கிளியரும் இல்லை தானே அந்த. ஆனால் இது அவங்கள ஒன் பண்ணி தான் இருக்கும். அங்கே தான் ஆஃப் பண்ணி ஒன் பண்ணுறது. அங்கே அவங்களோட வீட்டு ரூமுக்கு கோலில் சொன்னால் அதனால் இது பெருசாக தேவையில்லை தம்பி, ஒன் பண்ணி விடுங்கண்டவன். அப்போ நாங்கள் பொறுமையாக ஒன் பண்ணி போட்டு நல்லா அடித்து பண்ணிட்டு இப்போ ஓகே தானே. இல்லை சரி, நான் அங்கே தான் மெயினாக ரைட். அப்படின்னா
இப்படியான வேலையெல்லாம் இலகுவாக செய்யலாம். இதை லைனாக போட்டு விட்றீங்களா? இதுக்குண்டு அதெல்லாம் பிடிக்குது இல்லை கண்டென்சர் பெருசாக என்ன கிளிப்பை கழட்டி விடுவோம். அதனால நாங்கள் இதுக்கு வந்து அந்த அண்ணன் போட்டிருக்கிறோம் 30 நம்பியார் அப்புறம் இது போட இல்லை.